العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وخاتم النبيين والداعي إلى الله بإذنه وسراج المنير وعلى آله وأصحابه الهادين بهديه والداعين بدعوته إلى يوم الدين أما بعد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله فإن التقوى طريق الجنة وأساس لكل أمور فقد قال الله تعالى في محكم الخالد والفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم ما نحل والد ولدا أفضل من أدب حسن أو كما قال نبينا صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் ஹக்கு தஆலாவுக்கு என்றென்றும் உரித்தாகும். சாந்தியும் சமாதானமும் எமக்கெல்லாம் தலைவராக சத்திய தூதராக சன்மார்க்க போதகராக வந்துதித்த பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனித குத்பாவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் எமக்கு எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை விலகிக் கொள்ளும்படி தவிந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை விலகிக் கொள்ளும்படியும் தவிந்து கொள்ளும்படியும் முதலில் அடியேன் எனக்கும் அப்பால் அவனுடைய அடியார்களாகிய உங்களுக்கும் வசியத்தினும் கட்டளையிடுகின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களாகிய நாம் பெறுகின்ற செல்வங்களுள் முதன்மையான செல்வம் குழந்தை செல்வமாகும். இந்த குழந்தைகளுக்காக வேண்டியே நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகின்றோம். பொருளை ஈட்டுகின்ற ஒரு மனிதன் வீட்டை கட்டுகின்றான். அந்த வீட்டை கட்டுகின்ற மனிதனிடத்தில் இந்த வீட்டை நீங்கள் ஏன் கட்டுகின்றீர்கள் என்று கேட்டால், அந்த மனிதன் நான் நீண்ட நாள் வாழ வேண்டி இருப்பதனால் இந்த வீட்டை கட்டுகின்றேன் என்று சொல்ல மாட்டான். பதிலுக்கு எனது பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டியே நான் இந்த வீட்டை கட்டுகின்றேன் என்றுதான் சொல்லுவான். ஆழ்கடலில் தன்னுடைய மூச்சையும் உணர்வையும் அடக்கி சுழியோடி திரவியம் தேடுகின்றவரையும் மிக ஆபத்தான தொழிலாகிய சுரங்கம் தோண்டுகின்ற தொழிலில் ஈடுபடுகின்றவரிடத்தில் கேட்டால் கூட, நீங்க ஏன் இவ்வளவு ஆபத்தான தொழிலை புரிகின்றீர்கள் என்று கேட்டால் அவரும் சொல்லுவார், என்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி, எனது குழந்தை குட்டிகளுக்காக வேண்டியேதான் நான் இதனை செய்கின்றேன் என்றுதான் சொல்லுவார். யாரும் தனக்காக வேண்டி இந்த தொழிலை செய்வதாக சொல்ல மாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, பல்லு போவதற்கு முன் மெண்டுகொள், பிள்ளை பெறுவதற்கு முன் திண்டுகொள் என்கின்ற ஒரு முதுமொழி இருக்கின்றது. நாம் விரும்பிய உணவுகளை கூட, நாம் மிகவும் விரும்பி உண்ணுகின்ற உணவுகளை கூட எங்களுக்கென்று குழந்தைகள் பிள்ளைகள் வந்துவிட்டார்கள் என்றால் அதனையும் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சந்தோஷத்தை மாத்திரம் பார்க்கின்றவர்கள் தான் பெற்றோர்கள் நாம்.
அப்படிப்பட்ட ஒரு பாசத்தை உடையவர்கள் தான் குழந்தைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிகளுள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கின்ற போது ஒரு பெண்மணி 2 குழந்தைகளுடன் வருகை தருகின்றார்கள். இந்த பெண்மணியை பார்த்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நினைக்கின்றார்கள், இந்த பெண்மணி பசியினால் வாடிய முகத்துடன் இருக்கிறாள், இந்த பெண்ணுக்கு ஏதேனும் நான் கொடுத்தே அனுப்ப வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையேனும் யாசகம் கேட்டவர்களுக்கு கொடுத்தே நாம் அனுப்ப வேண்டும் என்றும் சொல்லி இருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டினுள் சென்று பார்க்கின்றார்கள். கொடுக்கும் அளவுக்கு பெரிதாக எதுவும் இருக்கவில்லை. உடனே அங்கே இருந்த 2 ஈத்தம் பழங்களை கொண்டு வந்து அந்த தாயினுடைய கையில் கொடுத்து விட்டு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நினைக்கின்றார்கள், இந்த பெண்மணிதான் இந்த ஈத்தம்பழம் 2ஐயும் உண்டு விடுவாள். காரணம், அந்த பெண்ணினுடைய முகத்தில் வறுமையின் வாசம் வீசுகின்றது, அதே நேரத்தில் அவளுடைய முகத்தில் பசியினுடைய ரேகைகள் தெரிகின்றது என்பதனையும் உணர்ந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இப்படியே நினைத்தார்கள். ஆனால் அந்த 2 ஈத்தம்பழங்களையும் கையேற்ற அந்த பெண்மணி, அந்த தாய் 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்து விட்டு அந்த 2 பிள்ளைகளும் உண்பதனை பார்த்து கொண்டு அந்த வீட்டுக்கு விடை கொடுக்கின்றார்கள். இதனை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மிகுந்த ஆச்சரியம் ஏற்பட்டது. அந்த பெண் தின்று விடுவாள் என்று நான் நினைத்தேனானால் அவள் பசியோடு இருக்கின்றாள் என்பதை முகம் காட்டுகின்றது. ஆனாலும் அதனை அந்த 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து அவர்கள் 2 பேர்களும் உண்பதனை பார்த்து இந்த பெண்மணி சந்தோஷப்பட்டு செல்கின்றாள். இதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததும் சொல்லுகின்றார்கள். பெரியதொரு ஆச்சரியமான விடயம் போன்றிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்ததும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நடந்ததை அப்படியே சொல்லுகின்றார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இப்படிப்பட்ட நிலைமையில் வருபவர்களுக்கு நீங்கள் கொடுத்தேதான் ஆக வேண்டும். அது அவர்களுக்கு உபகாரமாக அமைகின்ற அதே நேரத்தில் எமக்கு நரகத்தை விட்டும் பாதுகாப்பதற்கான ஒரு அரணாக, ஒரு கைங்கரியமாக அது மாறிவிடுகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே எமக்கு உண்பதற்கு கூட முடியாத ஒரு சூழல் எங்களுடைய பிள்ளைகள். அப்படிப்பட்ட ஒரு பாசம் அவர்கள் மீது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமை தினம் குத்பா பிரசங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். முன்னே பார்க்கின்றார்கள், அவர்களுடைய பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நீண்ட ஜுப்பாவை போட்டுக்கொண்டு நடந்து வருகின்றார்கள். நீண்ட ஜுப்பாவை போட்டுக்கொண்டு நடந்து வருவதை இங்க இருந்து பார்த்தவர்கள், மிம்பரில் இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவர்கள் அப்படியோ கலங்கி விடுகின்றார்கள், நிதானம் குலைந்து விடுகின்றார்கள். காரணம், சிறிய பிள்ளை நீண்ட ஜுப்பாவை போட்டு நடந்து கொண்டிருக்கின்றார், சில நேரம் அவர் சறுக்கி விழுந்து விடலாம் என்பதனை கருத்தில் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு இருந்தவர்கள் நேராக மிம்பரில் இருந்து இறங்கி சென்று அந்த பேர குழந்தையை அழைத்து ஒரு சஃபில் இருப்பாட்டி வைத்துவிட்டு மீண்டும் வந்து ஜும்மாவை தொடர்கின்றார்கள். தொடர்ந்ததன் பின்னால் சஹாபாக்கள் வியப்போடு பார்க்கின்றார்கள். ஏன் இவ்வாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி சென்று விட்டு வந்திருக்கின்றார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய முகத்தை பார்த்ததும் நடைபெற்ற விடயத்திற்கு அவர்கள் விடை தேடுகின்றார்கள் என்பதனை உணர்ந்ததும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது பேரக்குழந்தை எனது நீண்ட ஜுப்பாவை அணிந்து கொண்டு அவர் முன்னே நடந்து செல்கின்ற பொழுது எனக்கு பதற்றம் ஏற்பட்டு விட்டது, அவர் விழுந்து விடுவாரோ என்றது ஒரு அச்சம் ஏற்பட்டது. அதன் காரணத்தினால் நான் குத்பாவை நிறுத்திவிட்டு சென்று அவரை ஓர் சஃபில் இருப்பாட்டி வைத்து விட்டு வந்திருக்கின்றேன் சொன்னார்கள். இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் பிரச்சனைதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வியப்பை போக்கினார்கள்.
கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இறுக்கமான பாசத்தை உடையவர்கள்தான் எங்களுடைய பிள்ளைகள். இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக வேண்டியதாம் நாம் எல்லோருமே வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றோம். எல்லா பெற்றோருக்கும் பிள்ளைகள் மீது பாசம்தான். அல்லாஹ்வும் சொல்லுகின்றான், அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. இந்த உலகத்தில் குழந்தை செல்வம் என்பது செல்வம் தான், ஜீனத்து தான், அலங்காரம் தான், இந்த உலகத்தினுடைய அலங்காரம் தான். இன்னமும் சொல்லுகின்றான் அல்லாஹ், யஹபு லிமன் யஷா, யாருக்கு அவன் விருப்பம் கொள்கின்றானோ, யாரோடு அவனுக்கு பிரியம் இருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிபத்தாக, கிஃப்டாக பிள்ளைகளை கொடுக்கின்றான். சிலருக்கு பெண் பிள்ளைகளையே கொடுக்கின்றான், சிலருக்கு ஆண் பிள்ளைகளையே கொடுக்கின்றான், சிலருக்கு ஆணாகவும் பெண்ணாகவும் சேர்த்து கொடுக்கின்றான், சிலருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லாமலும் ஆக்கி இருக்கின்றான். இவைகள் அத்துணையும் நன்கு அறிந்தவன் அல்லாஹ். அவன் நினைத்ததை நடாத்தி கொண்டிருக்கின்றான். ஆக குழந்தை செல்வம் என்பது உலகத்தில் அல்லாஹ்வினால் கிடைக்கப் பெறுகின்ற மிகப்பெரியதொரு பாக்கியம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அது அல்லாஹ்வும் சொல்லுகின்றான். அதே நேரத்தில் இப்படியும் சொல்லுகின்றான், அல் மாலு வல் பனூன இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் பித்னா. இப்படிப்பட்ட செல்வம் என்று சொல்லி அதே நேரத்தில் இவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள், இவர்கள் பிரச்சனையானவர்கள், சோதனைக்குரியவர்கள் என்பதாகவும் சொல்லுகின்றான். இவர்கள் மேலானவர்கள், அருளானவர்கள் என்று சொல்லுகின்ற அதே நேரத்தில் இவர்கள் பிரச்சனைக்குரியவர்கள், பித்னாவுக்குரியவர்கள் என்றும் சொல்லுகின்றான். அப்படி என்றால் காரணம் என்ன? எப்படி இவர்கள் பித்னாவுக்குரியவர்கள் என்று சொல்ல முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் நல்லவர்களாக இருப்பதும் பதிலுக்கு தீயவர்களாக இருப்பதும் எம்முடைய பெற்றோர்களினுடைய கையிலேயே தான் தங்கி இருக்கின்றது. பிள்ளை பெற்றெடுப்பதென்பது பெரியதொரு ஆச்சரியமான விடயம் அல்ல. ஆனால் அந்த பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது என்பதுதான் மிகப்பெரிய சவாலும் மிகப்பெரியதொரு சிக்கலான விடயமுமாக இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், பிரச்சனையா அல்லது நல்லமா தீர்மானிக்கின்ற சக்தி பெற்றோர்களிடத்தில் இருக்கின்றது. இன்று சின்னம் சிறியவர்களும் வாலிபர்களும் எமது சிறு பிராயத்தினர்களும் வழி தவறி நடந்து கொண்டிருப்பதற்கும் நெறிப்புறல்வாக போய்கொண்டிருப்பதற்குமான காரணம் பலதிருந்தாலும் பெற்றோர்களாகிய நாங்களும் மிக முக்கியமான ஒரு பங்குதாரர்கள் என்பதனை மறந்துவிட முடியாது. பெற்றோர்கள்தான் மிக முக்கியமான பங்குதாரர்களாக இருக்கின்றோம் என்பதனை நான் யாரையும் சுட்டி சொல்லவில்லை, பொதுவாக என்னையும் சேர்த்தே தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். எல்லா குழந்தைகளும் இஸ்லாத்திலேயே தான் பிறக்கின்றது. எல்லா குழந்தைகளும் பிறக்கின்ற நேரத்தில் நல்லவர்களாகவே தான் பிறக்கின்றார்கள். வலாக்கின்னல் வாலிதானி யுஹன்னிதானிஹி வ யுனஸ்ஸிரானிஹி வ யுமஜ்ஜிசானிஹி. அந்த பிறக்கின்ற குழந்தைகளை யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் நசாராக்களாகவும் ஏன் நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் மாற்றுவர்கள் பெற்றோர்கள் தான் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக சொல்லுகின்றார்கள். நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு செலவு செய்கின்றோம், கல்வியை கொடுக்கின்றோம், நல்ல ஒழுக்கங்களை கொடுக்க வேண்டும், கல்வியை கொடுக்கின்றோம், அவர்களுக்கு தேவையான ஆடைகளை கொடுக்கின்றோம், அவர்களுக்கு தூங்குவதற்கு ஏற்றவாறு வசதிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம், எல்லாமே செய்து கொடுக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னேறி இருக்கின்றார்கள், எல்லாவற்றிலும் வசதி உடையவர்களாக வாழ்கின்றார்கள். ஆனால் ஆன்மீகத்தில் மிகுந்த வறுமை உடையவர்களாக வாழ்கின்றார்கள். எம் எல்லோருக்கும் தெரியாத விடயத்தை நான் சொல்ல வரவில்லை, எம் எல்லோருக்கும் தெரிந்த விடயங்களைத்தான் நான் மீட்டிக் கொண்டிருக்கின்றேன். எந்த பிள்ளைகளுக்கு அறிவை கொடுக்க வேண்டும், ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவைதான், காலத்தின் தேவை, கட்டாய தேவைதான். ஆனால் அதுதான் அறிவு, அதுதான் வாழ்க்கை என்று நாங்கள் நினைத்து விட முடியாது. எமது சமூகத்தில் நான் இங்கு யாரையும் சொல்ல முடியாது, மாஷா அல்லாஹ் எல்லா வகையிலும் எமது ஊர் முன்னேறி இருக்கின்றது, சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் சில பகுதிகளில் நடைபெறுவதை பார்த்தால்
பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் எமக்கு தொடர்பில்லாத ஏனைய சமயத்தவர்களுடைய பாடசாலையில் அவர்களுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள்ளும் வைத்து நாம் கல்வியை கொடுப்பதற்கு நினைக்கின்றோம். மார்க்க கல்வி ஜீரோ, மார்க்க கல்வி எதுவுமே கிடையாது. நாம் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருக்கின்ற நேரத்தில் சில நேரங்களில் பாதையில் போக்குவரத்து செய்கின்ற நேரத்தில் என்னோடு வயசில் பயணித்த பல காட்சிகளை பார்த்திருக்கின்றேன். அது இன்றும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. பெரிய உயர்தர பாடசாலைகளுக்கு எங்களுடைய பெண் பிள்ளைகளை சேர்த்து விடுகின்றார்கள். அவர்கள் அந்த பாடசாலையினுடைய யூனிபத்தோடைய வர வேண்டும் என்று கட்டளையிடப்படுகின்றது. அவ்வாறு இல்லை என்றால் அந்த பாடசாலையில் அனுமதிக்க மாட்டார்கள். எம்மவர்களுக்கு அதை விடவும் எமது மார்க்கத்தை விடவும் அவர்களுடைய அந்த பாடசாலையினுடைய கண்டிஷன், அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் அவசியம். எந்த அளவுக்கு என்றால் அரைகுறை ஆடைகளோடு முழங்காலுக்கு மேலாக தெரிகின்ற வரைக்கும் அந்த பிள்ளைகள் நீண்ட சொக்ஸுகளை போட்டுட்டு வருவார்கள். வந்ததும் பாடசாலைக்குள் நுழைகின்ற நேரத்தில் கேட் அடியில் வைத்து அதனை கலத்திவிட்டு ஏனைய மாணவிகளை போன்று ஏனைய சமூக பிள்ளைகளை போன்றுதான் அந்த பிள்ளைகளும் பாடசாலையில் படிக்க வேண்டும் என்கின்ற நிலைமையையும் தாண்டி படிக்க விட்டிருக்கின்றார்கள் என்றால் இந்த பிள்ளைகளிடத்தில் இஸ்லாமிய அறிவு எந்த அளவுக்கு வர இருக்கின்றது. அண்மையில் கூட நடந்தது ஒரு சம்பவம். தேசிய மீலாது விழாவின் சார்பாக போட்டி நிகழ்ச்சி நடாத்தப்பட்ட போது அங்கு ஜட்மெண்ட்டுக்கு சென்றவர்கள், எமது அம்பாறை மாவட்டத்தில் நடந்த விடயம், ஜட்மெண்ட்டுக்கு சென்றவர்கள் பார்க்கின்றார்கள், முஸ்லிம் பேரோடு 2 பிள்ளைகள் வருகின்றது. பார்த்தால் முஸ்லிம் பிள்ளைகளை காணவில்லை. எங்கே இந்த முஸ்லிம் பிள்ளைகள்? பார்த்தால் நாங்கள் தான் சார் அந்த முஸ்லிம் பிள்ளைகள். எம்முடையவர்களுடைய ஆடையோ எம்முடையவர்களுடைய அமைப்போ இருக்கவில்லை. நான் செல்லவில்லை, சென்றவர்கள் சொன்னார்கள். நேரடியில் என்னோடு கண்டு கதைத்தார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? இப்படி போன இடத்தில் 2 பெண் பிள்ளைகள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்தது. பிள்ளையை எங்களால் அடையாளம் காண முடியாமல் மற்றைய பிள்ளைகளை போன்றே இருந்தார்கள். நிகழ்ச்சியை நடாத்தி விட்டு நாங்கள் வந்தோம். மிகுந்த கவலையோடு என்னோடு அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். கல்வியை கொடுக்க வேண்டும், எல்லா கல்வியையும் கொடுக்கத்தான் வேண்டும். அதற்காக வேண்டி எம்முடைய மார்க்கத்தையும் எம்முடைய ஒழுக்க விழுமியங்களை எல்லாம் தாண்டி சென்று அந்த கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது. அப்படி நாங்கள் கொடுத்தோம் என்றால், அதன் அடிப்படையிலே வளர்த்தோம் என்றால் நிச்சயமாக முடிவு மோசமானதாகவே இருக்கும். ஆகவே கல்வியை ஊட்டுகின்ற நேரத்தில் பொருத்தமான சூழலில், பொருத்தமான பாடசாலையில், பொருத்தமான இடங்களில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை ஊட்ட வேண்டும். நான் சொன்னால் நீங்கள் குற்றமாக நினைத்து விடக்கூடாது. இன்று சவுதி அரேபியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மன்னர் எந்த பின்னணியில் கற்றவர் என்பது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் முழுக்க முழுக்க கற்றவர். அவர் இன்று சவுதி அரேபியாவை அமெரிக்காவினுடைய ஸ்டைலுக்கு கொண்டு வந்து விட்டார். இதனை நான் உங்களுக்கு டீடைல்ஸாக சொல்ல தேவையில்லை. இதுவெல்லாம் சிறு பராயத்தில் பெற்றோர்கள் செய்த தவறு. இதுபோன்று எத்தனையோ தவறுகளை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். இன்று எம்முடைய சூழலிலும் எம்முடைய பகுதிகளிலும் பல விஷயங்களை கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பாடசாலைகளுக்குள், ஏன் அரபு மதரசாக்களுக்குள் தேவையில்லாத விடயங்கள் நடைபெறுகின்றது. நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று தேவையில்லை, தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்று தேவையில்லை. எல்லோருக்கும் தெரிந்த விடயங்கள் தான். இன்று மிக மோசமான நடைமுறைகள், மிக மோசமான கலாச்சாரங்கள் உருவாகி சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற ஒரு பாகுபாடு, வேறுபாடு இல்லாமல் சீரழிந்த ஒரு நிலைமையை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, பெற்றோர்கள் இதனை நாம் பார்க்க வேண்டும். பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகளோடு நெருங்கி பழக வேண்டும். அது இல்லாமல் போய்விட்டது. எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் நெருங்கி பழக வேண்டும். தந்தை என்பதற்காக வேண்டி தள்ளி நிற்க முடியாது. எங்களுடைய முக்கியஸ்தர்கள், எம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பெரும் பெரும் தனவந்தர்கள், நல்லவர்கள் என்பவர்களும் கூட பிள்ளைகளோடு நெருங்கி பழக வேண்டும். அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு தூரமாகிவிட்டது. கண்ணியத்துக்குரியவர்களே, எங்களுடைய பிள்ளைகளை முதலில் நாங்கள் மதிக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாங்கள் மதிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளையை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும், அவரை பாராட்ட வேண்டும். ஒரு பரீட்சையில் அவரை சற்று கோட்டை விட்டு விட்டார் என்றால் அதற்காக வேண்டி திட்டி தீர்க்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறி இருக்கின்றோம்.
ஸ்காலர்ஷிப், OL, AL போன்ற பரீட்சைகளில் எங்களுடைய பிள்ளைகள் குறைந்த மட்ட புள்ளிகளை எடுத்து விட்டால் அவர்களுக்கு ஏசுகின்ற, அடிக்கின்ற, அவர்களை தூர வைத்து பார்க்கின்ற ஒரு கலாச்சாரம் எங்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. இப்படியாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளங்களில், பிஞ்சு உள்ளங்களில் நாங்கள் வன்மையையும் வறுமையையும் நாங்கள் விதைத்தோம் என்றால் கடைசியில் அது பெரியதொரு பூகம்பமாக வெடிக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே எந்த சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்தால் சலாம் சொல்லுவார்கள். எமது பெரியவர்கள் சிறியவர்களோடு நெருங்கி பழகுகின்ற பண்பு இல்லாமல் போய்விட்டது. அவர்களோடு சேர்ந்து சலாம் சொல்லுகின்ற ஒரு சூழல் இல்லாமல் போய்விட்டது. பெரியவர்கள் அவர்களுடைய பாடு, சிறியவர்கள் அவர்களுடைய பாடு, அவருடைய பாட்டில் போனதன் காரணமாகத்தான் இன்று மாறுபாடுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சின்ன பிள்ளையை கண்டாலும் சலாம் சொல்லுவார்கள், அவர்களோடு இறங்கி பழகுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் செல்கின்ற நேரத்தில் சின்னம் சிறியவர்களை கண்டால் சலாம் சொல்லுகின்ற பழக்கம் இருந்தது. அதே போன்று சின்னம் சிறியவர்கள் சிறிய கடைகளை வைத்துக் கொண்டு சில பண்டிகை காலங்களில், சில பெருநாள் தினங்களில் சிறிய கடைகளை எல்லாம் வைத்திருப்பார்கள். சின்னம் சிறியவர்கள், ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்றது பாகுபாடு இல்லாமல் சிறிய சிறிய சின்ன கடைகளை வைத்து சில பொருட்களை வித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படியான ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் போகின்ற நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு ஜஅஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய கடையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடையிடத்தில், அந்த ஜஅஃபர் இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அவருடைய தலையை தடாவி விட்டு, அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ பைஹி, யா அல்லாஹ் இவருடைய இந்த வியாபாரத்தில் பரக்கத்து செய்வாயாக. தேவையா? எவ்வளவு பெரிய மகான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இறங்கி சென்றார்கள்? இதுதான் பண்பாடு, இதுதான் பெரியவர்களாகிய நாங்கள் செய்ய வேண்டியவைகள். சற்று எங்களுடைய உள்ளங்களில் கையை வைத்து பார்ப்போம். எத்தனை பேர்கள் நாங்கள் பிள்ளைகளிடத்தில் இறங்கி பழகுகின்றோம், அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உமைர் என்கின்ற ஒரு சிறிய பையன் சிட்டுக்குருவியை வைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றான். நாம் அப்படி ஒன்றை கண்டால் எப்படி நடந்து கொள்வோம்? பிழையாகவும் நடப்போம் அல்லது பார்த்துக் கொண்டே போய்விடுவோம். உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று, யா உமைர், உமைரே, என்ன இது? சிட்டுக்குருவியா? நீங்களா வளர்க்கின்றீர்கள்? ஆம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி என்று சொல்லிவிட்டு நடந்து விடுகின்றார்கள். சில நாட்களுக்கு பிறகு காண்கின்றார்கள் அதே உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்காமலே கேட்கின்றார்கள், யா உமைர், மா ஃபஅல நுஜர், உமைர், உன்னுடைய சிட்டுக்குருவி என்ன செய்கின்றது? கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் அவர்களுடைய பண்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சிறுவர்களாக இருந்த ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், ஜாஃபர் இப்னு அபி தாலிப் போன்ற சஹாபாக்களை எல்லாம் சேர்த்து, இவர்களோடு இன்னமும் பலரை சேர்த்து போட்டி நடாத்துவார்கள். ஓட்டா போட்டிகள் அல்லது வேறு போட்டிகள் எல்லாம் நடாத்தி அவர்களில் எல்லோருக்குமே பரிசு கொடுப்பார்கள். இதுவெல்லாம் அவர்களுக்கு தேவைதானா? இதுவெல்லாம் நாம் செய்தால் பிழையா? இப்படியெல்லாம் நாம் செய்கின்றோமா? இப்படியெல்லாம் சிந்திக்கின்றோமா? பிள்ளைகள் கட்டுவிட்டார்கள், பிள்ளைகள் இப்படியாகி விட்டார்கள், இவர்களை நாம் எப்படி திருத்துவதென்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே எவ்விடத்தில் வைத்து இவர்கள் திசை மாறினார்கள், நெறிப்புறல்வுக்கு ஆளானார்கள் என்பதனை சிந்திப்பதற்கு யாருமே கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, பிள்ளைகளை நாம் எம்மிடத்தில் அல்லாஹ் அமானிதமாகவே தந்திருக்கின்றான். அந்த பிள்ளைகளை பெற்றோர்கள் நாம் முதலில் மதிக்க வேண்டும். ஒரு பிள்ளையை பொறுத்தவரையில் அன்பு தேவை, காப்பு தேவை, கணிப்பு தேவை. அன்பு கிடைக்கின்றது, காப்பு கிடைக்கின்றது, பாதுகாப்பு கிடைக்கின்றது. கணிப்பு என்கின்ற ஒன்று கிடைக்காததன் காரணத்தினால்
தான் இவ்வளவு வயதாகியும் என்னை மதிப்பதற்கு என்னுடைய பெற்றோர்களே இல்லை, என்னுடைய பெற்றோர்களே என்னை மதிப்பதில்லை என்றால் என்னை எங்கு நம் சமூகம் மதிக்கப் போகின்றது என்ற வன்புணர்வின் காரணமாக இன்று நிறைய பிள்ளைகள் நிறைப்புறல்வாகி போயிருக்கின்றார்கள். நிறையவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மதிக்க பழக வேண்டும், எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களை மோட்டிவேட் பண்ண வேண்டும். அவ்வாறெல்லாம் நாங்கள் செய்யாததன் காரணத்தினால் பிள்ளைகளை நாங்கள் விரோதியாகவும் எதிரியாகவும் பார்ப்பதற்கு துவங்கியதன் காரணத்தினால் தான் இன்று அதிகமான பிரச்சனைகளை சிறுவர்கள் வாலிபர்கள் மூலமாக நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே நாம் கண்ணியத்துக்குரியவர்களே, பெற்றோர்களாகிய நாங்கள் ஒரு பகுதி, அதை மாத்திரம்தான் நான் இன்று பேச முனைகின்றேன். பெற்றோர்களாகிய நாங்கள் வீட்டில் நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல தீனியத்தான சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்தால் அந்த பிள்ளைகள் நிச்சயமாக நல்லவர்களாகவே வருவார்கள். அதற்கு மாற்றான ஒரு சூழ்நிலை வீட்டில் இருக்கும் என்றிருந்தால் அந்த நிலைமை தலைகீழாக போய்விடுவோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையில் போய்கொண்டிருக்கின்ற போது ஒரு பெண்மணி பிள்ளையை அழைக்கின்றாள். இந்த அழைப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பாதையில் போகின்ற நேரத்தில் கேட்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடத்தில் கேட்கின்றார்கள். அந்த தாய் அந்த பிள்ளையை எப்படி அழைக்கின்றார் என்றால், மகனே நீர் வாரும் பேரை சொல்லி அழைக்கின்றார். மகனே வாரும் என்று அழைக்கின்றார். அந்த பிள்ளையை அழைக்கின்ற பொழுது நான் உனக்கு ஈத்தம்பழம் தரப்போகின்றேன் வாரும் என்றும் அழைக்கின்றாள். இதனை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிடத்தில் சென்று கேட்கின்றார்கள், தாயே, நீ உண்மையாகவே ஈத்தம்பழம் கொடுப்பதற்காக வேண்டி அழைக்கின்றீரா, அல்லது ஈத்தம்பழம் கொடுப்பதாக கூப்பிட்டால்தான் தருவதாக நீ சொல்லி அழைத்தால்தான் அவர் வருவாரா, அல்லது வருவதற்காக வேண்டியா நீ சொல்லுகின்றாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணிடத்தில் கேட்கின்றார்கள். அப்போது அந்த பெண்மணி சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எனது பிள்ளைக்கு ஈத்தம்பழம் கொடுப்பதற்காக வேண்டியதான் கூப்பிடுகின்றேன் யா ரசூலல்லாஹ். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே நீர் சரியை செய்து விட்டாய். அப்படி நீர் ஈத்தம்பழம் தருவேன் என்று கூப்பிட்டு அதற்கு ஈத்தம்பழம் கொடுக்கவில்லை என்றால் 2 குற்றங்களுக்கு நீர் ஆளாகி விடுகின்றாய். ஒன்று, நீர் பொய் சொன்ன ஒரு குற்றம். அடுத்தது, அந்த பிள்ளையை பொய் சொல்லுவதற்கு ஏமாற்றுவதற்கு நீ பழக்கி விடுகின்றாய். அடுத்தது ஒரு குற்றம். இது நிறையவே எமக்கு மத்தியில் நடக்கின்றது. நிறையவே இவ்வாறு நாங்கள் நடந்து கொள்கின்றோம். ஆகவே சூழல் காரணிகள், சமவயது குழுவினர்களுடைய காரணம், இன்னும் எத்தனையோ காரணங்களை நாங்கள் சொன்னாலும் பெற்றோர்களாகிய நாங்கள் முதல் காரணம் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவினால் தரப்பட்ட அந்த குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரியதொரு அமானிதம். அதனை நாங்கள் நினைத்ததை போன்று நடாத்திவிட முடியாது. அவர்களை அல்லாஹும் ரசூலும் விரும்பியதை போன்று அவர்களை வாழ வைக்க வேண்டும். நாளை மறுமையிலும் அவர்கள் சுவர்க்கத்தை அடைய வேண்டும். இந்த உலகத்தில் நாங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து வைத்தியர்களாக, என்ஜினியர்களாக, பெரியதொரு நிலைமைக்கு நாங்கள் இது போன்ற பல பதவிகளுக்கு நாங்கள் அவர்களை ஆளாக்கினாலும் அதனால் நாங்கள் திருப்தி கொள்ள முடியாது. அவர்கள் ரஜுலுன் சாலிஹுனாக இருக்க வேண்டும், நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஜட்ஜாக இருக்கலாம், அக்கவுண்டனாக இருக்கலாம், இது போன்ற உயர் பதவிகளில் இருக்கலாம். ஆனாலும் இவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டும், இவர்களும் நாளை சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நல்ல நிலைமையில் நாங்கள் அவர்களை இந்த உலகத்திலும் பார்ப்பதை போன்று மறுமையிலும் அவர்கள் நல்ல நிலைமைக்கு செல்ல வேண்டும். அதற்காக வேண்டியான ஏற்பாடுகளை இந்த உலகத்திலே நாங்கள் செய்ய வேண்டும். அதனால் தான் அல்லாஹு சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கூ அன்புசக்கும் வஅஹ்லிக்கும் நாரா, உங்களையும்
உங்களுடைய பிள்ளைகளையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆகவேதான் இந்த உலகத்தில் அல்லாஹுவினால் தரப்பட்ட இந்த செல்வம் மிகப்பெரியதொரு செல்வம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் அஃதல மின் அதபின் ஹஸனின். எந்ததொரு தந்தையும் அவருடைய பிள்ளைக்கு செய்கின்ற மிகப்பெரியதொரு கைங்கரியம் என்ன தெரியுமா? ஏக்கர் கணக்கான பூமியை அவருக்கு விட்டுவிட்டு செல்வது அல்ல. பஜாரில் பல கடைகளை, கொழும்பில் பல வீடுகளை, அக்கவுண்டில் பெருந்தொகை பணத்தை விட்டு செல்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தந்தை செய்த மிகப்பெரியதொரு கைங்கரியம், அவருடைய பிள்ளைக்கு செய்த மிகப்பெரியதொரு உதவி என்பதாக சொல்லவில்லை. சொன்னார்கள், மா நஹல வாலிதுன் வலதன். எந்ததொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைக்கு செய்கின்ற மிகப்பெரியதொரு கைங்கரியம் என்ன தெரியுமா? நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான். நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதுதான். அந்த ஒழுக்கத்தை நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்றால் அந்த பிள்ளை உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழும், நாளை மறுமையிலும் மேலான சொர்க்கத்தை செல்லும், எம்மையும் சேர்த்து கொண்டு செல்லும். ஆகவேதான் அல்லாஹுவினால் தரப்பட்ட இந்த மிகப்பெரியதொரு செல்வத்தை செல்வமாகவே நாங்கள் ஆக்கி நாளை மறுமையில் எல்லோருமே சொர்க்கம் செல்லுகின்ற நிலைமையை உருவாக்குவதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்ய வேண்டும். ரப்பல் ஆலமீன் எங்கள் அனைவருக்கும் அதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. இந்த உலகில் உன்னால் கொடுக்கப்பட்ட அந்த பிள்ளை செல்வங்களை எங்களுடைய கண் குளிர்ச்சியாக ஆக்கி தந்திடுவாயாக. அவர்கள் மூலம் எங்களுக்கு நல்ல கீர்த்தியையும் பெருமையும் உருவாக்கி தந்திடுவாயாக. அவர்கள் மூலம் எங்களுக்கு மனக்குழப்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடாமல் பாதுகாத்து விடு ரஹ்மானே. எங்கள் அனைவருக்கும் அவர்களை பெரும் பாக்கியமாக ஆக்கி தந்திடுவாயாக. நாளை மறுமையில் அவர்களும் நாங்களும் உன்னுடைய மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நுழைவதற்கு தௌஃபீக் செய்தல்வாயாக. எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எங்கள் எல்லோரையும் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒன்று வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அக்ரஜனா மினல் ظுலுமாத்தி இலன் நூர் وجعلنا من خير أمة أخرجت للناس أحمده على توفيقه وهدايته وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك ونبيك محمد صلى الله عليه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله تعالى في جميع أقوالكم وأفعالكم تفوزوا وتسعدوا. واعلموا رحمكم الله أن من الواجب على كل مسلم عاقل أن يصون جوارحه كلها عن كل ما نهى الله عنه ورسوله. فقد قال الله تعالى في محكم الخالد والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما نخل والد ولدا أفضل من أدب حسن، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. بارك الله بارك الله بارك الله لنا ولكم ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على عبدك ورسولك ونبيك محمد صلى الله عليه وسلم. أما بعد، فيا أيها الناس اتقوا الله تعالى في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن وبطنوا أنفسكم على السمع والطاعة وحافظوا الجمع والجماع. واعلموا أن الله تعالى أمركم بأمر بدا فيه بنفسه وثنى بملائكة قدسه فقال: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم فصل وسلم على أحب خلقك سيدنا محمد صلى الله عليه وسلم بعدد ما تحب وترضى. والله من الخلفاء الراشدين أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وعن عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وعن عثمان بن عفان رضي الله تعالى عنه،
وعن علي بن أبي طالب رضي الله تعالى عنه. واللهم أن سيد الشبابين أهل الجنة حسن وحسين وأمهم الزهراء البتول بنت الرسول فاطمة رضي الله تعالى عنها. واللهم أمي نبيك المؤيدين الإسلام حمزة وعباس رضي الله تعالى عنهما. واللهم أن بقية الأشرة المبشرين وأن صائر الصحابة من الأنصار والمهاجرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. واللهم أن أمهات المؤمنين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك سميع قريب مجيب الدعوات يا رب العالمين. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار وأدخلنا الجنة يا رب العالمين. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبعظكم لعلكم تذكرون فاذكروا الله العليم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أكبر والله خبير بما تعملون. أقم الصلاة.